நமது ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகாதபடி பிசாசுகள் போராடும். ஒன்னு, உங்க ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகாதபடி போராடும். இரண்டாவது, பரலோகத்திலிருந்து வருகிற தேவனிடத்திலிருந்து வருகிற பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசுகள் போராடும். ஏன்னா அந்த வான மண்டலத்துல சாத்தானுடைய வல்லமை கிரியை செய்கிறதுனால நமது ஜெபங்கள் இந்த வான மண்டலங்களை தான் மூன்றாவது வானத்துக்கு போக வேண்டியதா இருக்கிறது. பலவீனமான ஜெபங்கள் அங்க போகாது. விசுவாசத்தோடு இல்லாத ஜெபங்கள் அங்க போகாது. பரிசுத்தம் இல்லாமல் செய்கிற ஒருவனுடைய ஜெபங்கள் அங்க போகாது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை அவிசுவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபங்கள் அங்க போகாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட மனதில்லாத ஒருவனுடைய ஜெபங்கள் அங்க போகாது. ஆலயத்துக்கு ஒரு வாரம் வந்து 2 வாரம் வராம, டைம் இருந்தா ஆலயத்துக்கு வருவது, நேரம் இருந்தா வருவது, ஆலயத்துக்கு தாமதமா வருவது, அப்படி வாழக்கூடிய ஜனங்களுடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகாது. வான மண்டல வல்லமைகள் அந்த ஜெபங்களை தடுத்துரும். ஆண்டவர் ஒரு வேளை உங்களுக்கு பதில் கொடுத்தால் அந்த பதில்கள் உங்களிடத்தில் வராதபடி அந்த அந்தகாரத்தின் ஆவிகள் தேவ தூதர்களோடு யுத்தம் பண்ணி போராடி கொண்டிருக்கும். லூக்கா 10 வாசிக்கிறோம். 70 சீஷர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து என்ன பண்றாரு? கிராமங்களுக்கு அனுப்புகிறார். நீங்க போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி 70 சீஷர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களில் புறப்பட்டு போய் அங்கு கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள், பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தை சொல்லி 70 பேரும் முறியடிக்கிறாங்க. பாருங்க என்ன நடந்தது. அவர்கள் திரும்பி வந்து இயேசுவிடத்தில் சொல்றாங்க, இயேசுவே, நாங்க கிராமங்களுக்கு போனோம், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் நாங்கள் ஜெபித்தோம். என்ன நடக்குது? உங்க நாமத்தை சொன்னா பேய்கள் எல்லாம் அலறுது. உங்க நாமத்தை சொன்னா பிசாசெல்லாம் ஓடுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொன்னா பிசாசுகள் கப்பு சுப்புன்னு கையை கட்டிக்கிட்டு அந்த உடம்பை விட்டு வெளியே ஓடுது. பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். இயேசு உடனே சொன்னாரு, நீங்க பூமியில சாத்தானை சிறைப்படுத்தி சாத்தானினுடைய தலையை நசுக்கும் போது வான மண்டலத்தில் அவருடைய வல்லமைகள் உடைகிறத நான் பார்த்தேன். சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுந்தான். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், வரங்கள் பெற்ற தேவ பிள்ளைகள், அதிகாரம் நிறைந்த தேவ பிள்ளைகள் இந்த பூமி மண்டலத்தில் சாத்தானை நொறுக்கும் போது, சாத்தானின் தலையை நசுக்கும் போது, நீங்கள் ஜெயம் எடுக்கும் போது, வான மண்டலத்தில் இருக்கிற அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், வான மண்டலத்தில் இருக்கிற அவனுடைய ஆபீஸ், வான மண்டலத்தில் இருக்கிற அவனுடைய ராஜ்யமும் சிதறடிக்கப்படுவதை ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். பூமியில ஜெபத்துல நீங்க ஜெயம் எடுக்கணும். உங்கள் வீட்டின் ஜெபத்துல நீங்க ஜெயம் எடுக்கணும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஜெபத்துல நீங்கள் ஜெயம் எடுக்கணும். குடும்ப ஜெபத்துல நீங்கள் ஜெயம் எடுக்கணும். உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற சாத்தானின் வல்லமையை கட்டி அவைகளை சிறைப்படுத்தி மிதித்து நீங்கள் ஜெயம் எடுக்கும் போது என்ன நடக்கும்? வான மண்டலத்தின் சத்துவங்களை நீங்கள் அசைக்க ஆரம்பிப்பீர்கள்.